السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோருடைய வாழ்க்கையும் சீராக்கி தந்தருள்வானாக. நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக. நீண்ட நெடிய காலங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவீனங்களை விட்டு பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. கடன் சுமை, மனிதர்களுடைய பொறாமை, மனிதர்களுடைய கெட்ட பார்வை ஆகிய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. ஈமானுடனும் யக்கீனுடனும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி நடந்து வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பம் சரியாக நடப்பதற்கு, அந்த குடும்பத்தை சரியான முறையிலே நடத்தாட்டுவதற்கு அந்த குடும்பத்துடைய தலைவனாக ஆணை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள்தான் குடும்பத்தை, பெண்களை, மனைவிமார்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறான். குடும்பத்துடைய தலைவனாக ஆணை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லும்பொழுது, வபிமா அன்ஃபகும் மின் அம்வாலிஹிம், அவர்கள் சம்பாதித்து குடும்பத்தை நடத்துகின்றார்கள். குடும்பத்து தலைவன் என்ற ஆணுக்கு ஏன் இந்த சிறப்பு வந்தது என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, குடும்பத்தை நடப்பதற்காக ஆண் சம்பாதிக்கக்கூடியவன், உழைக்கக்கூடியவன், பாடுபடக்கூடியவன், பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவன், இவன் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தக்கூடியவன் என்ற காரணத்தினால் இந்த குடும்பத்துடைய தலைவன் என்ற பொறுப்பை நான் ஆணுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அப்போ குடும்பத்துடைய பொறுப்பை எடுத்து நடக்கக்கூடிய ஆண், மார்க்கம் சொல்லுது, சம்பாதிக்கிறதுக்கு சக்தி இருந்தால் குடும்பம் பண்ணு. நீயே ஊர் சுத்திக்கின்னு, நீயே சம்பாதிக்காம, நீயே அடுத்தவர்களை எதிர்பார்த்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்ற நீ, உனக்கு திருமணம் என்பது தேவையற்றது என்று மார்க்கம் சொல்லுது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, ரொம்ப பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட ஒரு ஆசிரியர் கேட்டாராம், அப்பா என்ன பண்ணுற? சும்மா தான் சார் இருக்கிறேன். குடும்பத்தை, அதாவது உன்னுடைய செலவுக்கு என்ன பண்ணுற? அது எங்கள் அப்பா பார்த்துக்குவார் சார். மாணவன் சொன்னான் வாத்தியார்கிட்ட, முன்னாள் ஸ்டூடெண்ட், ஏற்கனவே படித்த ஒரு மாணவன் வாத்தியாரை சந்திச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுற? சார் சும்மா தான் சார் இருக்கிறேன். உனக்கு செலவுக்கு என்னப்பா பண்ணுற? எங்கள் அப்பா பார்த்துக்கிறாரு சார், எங்கள் அப்பா எனக்கு பாக்கெட் மணிலாம் கொடுக்குறாரு. சரி, வயசாகிடுச்சே, கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவேன்? அதுக்காக தயார் பண்ணுவேன். இல்லை சார், அது எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்துக்குவாங்க. அப்போ இவனுக்கு சம்பாதிக்கணுங்கிற சிந்தனையே இல்லை. அப்போ சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவதற்கு திறன் இருந்தால் நிக்கா. சும்மா கால் கட்டு போட்டு அவன் குடும்பத்தை சரியாக நடத்திடுவான், அதெல்லாம் சும்மா.
அப்போ ஒரு மனிதனுக்கு சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவதற்கு சக்தி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது முதலாவது. சரி, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ எல்லாருமே சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுக்கின்றோம், சில சமயங்களில் தேவையில்லாதையும் வாங்கி கொடுக்கின்றோம். இப்படி குடும்பம் போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் சொன்ன முதல் பொறுப்பு, குடும்பத்துடைய தலைவன் என்று சொன்னால் அவன் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தணும். இதை சரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பொறுப்பை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஈமான்தாரிக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திடுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு. உலகாதாய விஷயங்களை சம்பாதிச்சு போடுறோம், வாங்கி கொடுக்கிறோம், தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுக்கின்றோம். மிக முக்கியமாக உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு ஒரு இருப்பிடம், இது மிக மிக அவசியமானது. அப்போ உலகியல் ரீதியான குடும்பத்திற்கு தேவையான அந்த செலவினங்களை நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து அதை சரி செய்து விடுகின்றோம். ஒன்று. மார்க்க ரீதியாக குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு பொறுப்பு குடும்பத் தலைவனுக்கும் இருக்கிறது. குடும்பத் தலைவனுக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது. அது என்ன? குடும்பத்தார்களை, மனைவி மக்களை நரகத்திலிருந்து, நரக நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய குடும்பத் தலைவனுக்கான இன்னொரு பொறுப்பு. இது நம்ம எத்தனை பேர் நிறைவேற்றுறோம்? சம்பாதிக்கணும்னு சொன்னால் வீட்டில் விட மாட்டாங்க, சம்பாதிக்கலன்னு சொன்னால் வீட்டில் விட மாட்டாங்க, கஞ்சி ஊற்ற மாட்டாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு போய் சம்பாதிச்சு அவர்களுக்கு தேவையானதை நாம் கொடுத்துட்றோம். இன்னொன்று இருக்கிறது, குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது. எப்படி எப்படி பாதுகாக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை நாங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது எங்களுக்கு புரியுது, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கிறது எங்களுக்கு புரியுது, குடும்பத்தாரை நாங்கள் நரகத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் குடும்பத்தாரிடத்தில் சொல்லி தடு, குடும்பத்தாரிடத்தில் சொல்லி தடு. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் ஆகாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஹராமு, இதெல்லாம் மக்ரூஹு, இதை செஞ்சால் அல்லாஹ்வோட ரஹமத்து நமக்கு கிடைக்காது, நம்ம வீட்டில் பரக்கத் இறங்காது, நம்ம வீட்டில் நிம்மதி கிடைக்காது, இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றானோ அதை உன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து நீ தடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்யும்படி சொல்லு, செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை செய்யாமல் தடு, செய் என்று சொன்ன காரியங்களை செய்யும்படி அவர்களுக்கு தூண்டு. இப்படி செய்தால் நீங்களும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், உங்களுடைய குடும்பத்தாராகிய உங்களுடைய மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்திற்கு கூ அன்ஃபுஸக்கும், உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் பி அஃஆலிக்கும், நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்க, நீங்கள் நல்ல அமலை செய்யுங்க, நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் தொழுகுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, தான தர்மங்களை கொடுங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, நல்ல காரியங்கள் எத்தனை இருக்கிறதோ எல்லாத்தையும் தேடி 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 செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தாரை எப்படி நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது என்று சொன்னால் பி வசியத்திக்கும், நல்ல விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருங்க.
நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்லதான் கெட்ட விஷயங்கள் தானாக போகும், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்க, உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளை நல்ல காரியங்களை செய்யும்படி அவர்களை ஏவிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. நல்ல காரியங்களில் மிக முக்கியமானது தொழுகை. இந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தார் பெண்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். பெண்களிடத்தில் தொழுகை என்பது மிகவும் அரிதாகி போய்விட்டது. பெண்கள் கண்ட தொழுகை தானே தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீட்டை சுத்தம் பண்ணி பெருக்கி கழுவி பாய் தலைகாணிலாம் துவைச்சி போட்டு பெட்டை எடுத்து வெளியில் காய போட்டு தலைகாணியை மாடியில் காய போட்டு வீட்டை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுதாங்கன்னு சொன்னால் அவர்கள் பெரிய தீன்தாரிகளாக தங்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகைங்கிறது பெண்களுக்கு அது யாரோ நம்ம நினைக்க, நாமளே தொழுவுறது இல்லைங்களே, நாமளே பள்ளிவாசலுங்க ஜும்மாவுக்கு மட்டும்தானே வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறது? அப்போ பெண்களிடத்தில் தொழுகை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு. தொழுகை பற்றி எது ஃபர்து எது சுன்னத்து, தொழக்கூடியவர்கள் கூட எது ஃபர்து எது சுன்னத்து, எது முன் சுன்னத்து எது பின் சுன்னத்து, எது ஃபர்து, இது விளக்கம் தெரியாமல் இருக்கிறாங்க. 2 காரணங்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. ஒன்று, பெண்களிடத்திலே தொழுகையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று, அவர்களுக்கு தொழுகை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாதது, தொழுகை பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. 2வது, வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் குடும்பத் தலைவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை, அதாவது மனைவி அம்மா பெண் பிள்ளைகள் குழந்தைகளை கண்காணிப்பது கிடையாது, அவர்களுக்கு தொழுகையை பற்றி ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. யாருங்க சொல்கிறது? வீட்டில் மனைவிக்கு தொழும்படி யார் சொல்கிறது? ஆண் தானே சொல்லணும், கணவன் தானே சொல்லணும், அண்ணன் தானே சொல்லணும், தம்பி தானே சொல்லணும், பிள்ளை தானே சொல்லணும், அத்தா தானே சொல்லணும், கணவன் தானே சொல்லணும். நாம் நம்முடைய பொறுப்பு இந்த 2வது பொறுப்பில் மிக முக்கியமானது. குடும்பத்தார்களை தொழும்படி நாம் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? நாம் எத்தனை பேர் சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுது இருக்கிறாங்க? நாம் குற்றவாளி இல்லையா? நம்ம குற்றவாளி இல்லையா? நாம் உலகத்து காரியங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், பொருளாதாரம் சம்பாதிச்சு கொடுக்கிறோம். தீனை யார் கொண்டு போய் கொடுக்கிறது? பெண்களிடத்திலே தீனுடைய விழிப்புணர்வை, மார்க்கத்துடைய விழிப்புணர்வை, தொழுகையுடைய விழிப்புணர்வை யார் கொண்டு போய் கொடுக்கிறது? யார்? ஜிப்ரீல் ஒரு மறுபடியும் வகை எடுத்துக்கிட்டு நாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்கள், கணவன் பிள்ளை தந்தை, நாம தான் அந்த பொறுப்பு எடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழும்படி ஏவுங்கள், கட்டளையிடுங்கள், தொழுங்க. வீட்டில் சொல்லணும், மனைவி இடத்துல சொல்லணுமா தொழுகணும், பாங்க சொன்னோன்னு தொழுகணும். பிள்ளை இடத்துல பெண் பிள்ளை இடத்துல சொல்லணும், பாங்க சொன்னோன்னு முசல்லா போட்டு தொழுக சொல்லணும். தன்னுடைய தாயிடத்தில் சொல்லணும், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தாருக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய தந்தைக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு நீ தொழுகை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும், சொல்லணும். சொல்றது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தை இறங்கின உடனே அடிக்கடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி, அன்பு மகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் போய் அஸ்ஸலா தொழுமா தொழுகு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய ஈரக்குலை துண்டு என்று போற்றக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய், அம்மா அன்பு மகளே தொழுகுமா, தொழுகை விட்டுடாத, தொழுகையில பேணுதலா இரு, தொழுகையில பாபந்தியா இரு. யாரு அவங்க? சையதத்துன் நிசா அஹ்லில் ஜன்னா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான ஆள் இல்லை, சையதத்து அஹ்லில் ஜன்னா, சையதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய பெண்களுடைய தலைவி. சொர்க்கத்தில் பெண்கள் அணி இருப்பாங்க இல்லையா,
அந்த பெண்கள் அணியுடைய தலைவி தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க இடத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அம்மா தொழுகை விட்டுடாத, தொழுகையில் பேணுதலாக இரு, தொழுகையில் கவனமாக இரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு ஃபுல்லாக தொழுகுவாங்க, இல்லை கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்து தொழுகுவாங்க. ஆக மொத்தம் இரவுல பெரும்பகுதி தொழுதுகிட்டே இருப்பாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எழுப்பிடுவாங்களாம். ஆயிஷா எழுந்திரி எழுந்திரி, எழுந்துச்சு வித்திரு தொழுகு. என்ன தஹஜத்தில் வித்திரு தொழுகிறதா? சட்டம் அதுதான். நம்ம டெய்லி தஹஜத் தொழுகுவோம் அப்படின்னு உறுதி இருந்துச்சுன்னு சொன்னால் தஹஜத்தெல்லாம் தொழுது முடிச்சுட்டு கடைசியில் வித்திரு வாஜிபு தொழுகணும். அதுதான் சட்டம். நமக்கு அந்த பழக்கமே இல்லை. என்ன தஹஜத்துங்கிற ஒரு நினைப்பே இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இஷாவுடைய ஃபர்லு தொழுத உடனே அவசரமாக வித்திரு வாஜிபு தொழுதுட்டு போயிடுறோம். ஒரு மனிதன் தொடர்ந்து தஹஜத் தொழக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தஹஜத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வித்திரு வாஜிபை தொழுகணும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நியமமாக தஹஜத் தொழக்கூடிய பழக்கம் இருந்த காரணத்தினால் இஷா தொழுதுட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க, தஹஜத்துக்கு எழுந்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுப்பிவிட்டு, அம்மா ஆயிஷாவே எழுந்திரிமா, தஹஜத் தொழுகு, வித்ரு வாஜிபு தொழுகு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியை எழுப்பி விடுவார்கள். நம்ம எத்தனை பேர் தொழுன்னு சொல்கிறது கூட வாய் வராது, முத்து கொட்டிடும். நம்முடைய மனைவியை நம்ம கூட சொர்க்கத்துக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அவங்க தொழுது அவங்கள நம்ம கூட சொர்க்கத்துக்கு வந்து அஜரத் உலகத்திலே இப்படி இருக்குது சொர்க்கத்திலேயுமா அப்படின்னு நினச்சி நாம் தொழுகு விடுறதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாங்க, மனைவி பிள்ளை எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு எல்லாம் தஹஜத் தொழுங்கன்னு சொல்லுவாங்களாம். எல்லாத்தையும் தஹஜத்துக்கு எழுந்துறீங்க, தஹஜத் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொழு வச்சுட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களும் கூட சேர்ந்து தொழுவாங்களாம். குடும்பமே தஹஜத் தொழுவும். உமர் ரலியல்லாஹு குடும்பம் பல சஹாபாக்கள். அப்போ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, மனைவியை, அம்மாவை, மனைவியை தொழு சொல்லணும். நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. நம்ம அதை செய்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எந்த ஆண், எப்படிப்பட்ட ஆண்? இவன் தஹஜத்துக்கு எழுந்திருச்சான். அந்த ஆண் எப்படிப்பட்ட ஆண்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்களே, அந்த ஆண் எப்படிப்பட்ட ஆண் தெரியுமா? தஹஜத்துக்கு எழுந்திருச்சார். தஹஜத்துக்கு எழுந்திருச்சார். எழுந்திரிச்சு அவரும் தொழுகிறார், மனைவியும் எழுப்புறார். மனைவியை தஹஜத்துக்கு எழுப்புறார். அந்த அம்மா கொஞ்சம் அசதியில் கொஞ்சம் பிறண்டு படுக்குது, எழுந்திருக்கல, கொஞ்சம் பிறண்டு படுக்குது. லேசாக தண்ணி எடுத்து முகத்தில் தெளிக்கிறார். இன்னும் ஆகும், நமக்கு இன்னும் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தண்ணி லேசாக தெளிக்கிறார். அந்த அம்மாவும் எழுந்திருச்சிச்சு, தூக்க கலக்கத்தில் எழுந்திருச்சு ஒளி செஞ்சுட்டு வந்து அந்த அம்மாவும் தொழுகுது. இந்த ஆண் முதல்ல எழுந்திருச்சார், மனைவி தூக்க களத்தில் இருக்கிற அந்த மனைவியை எழுப்பி விட்டு ரெண்டு பேரும் தஹஜத் தொழுகிறாங்க. அந்த மனைவியை எழுப்பிவிட்ட அந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுமா? அந்த அம்மா முதல்ல எழுந்திருச்சிருச்சு. அந்த அம்மா முதல்ல எழுந்திருச்சிருச்சு. கணவர் தூங்குறார், ஏதோ பகல் அலுப்பு, தூங்குறாரு, எழுப்பி விட்டுருச்சு, எழுந்திருக்கல. லேசாக தண்ணி எடுத்து அப்படியே ஜக்கு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறது, லேசாக தண்ணி எடுத்து முகத்தில் தெளிச்சிச்சு. எங்க எழுந்துறீங்க, தஹஜத்துக்கு டைம் ஆகிடுச்சு. எழுப்புறாங்க அந்த அம்மா. அவரும் எழுந்திருச்சார். ரெண்டு பேரும் தஹஜத் தொழுகிறாங்க. இப்போ அந்த எழுப்புனாங்க இல்லையா அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துஆவை செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல எழுந்திருச்சு எழுப்பி விடுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. ஒரு மனிதர்
காலையில் எழுந்திரிச்சார், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திரிச்சார், மனைவியும் எழுப்பிவிட்டார். 2 பேரும் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. 2 பேரும் இரவில் எழுந்திரிச்சு தொழுகிறாங்க. அல்லாஹ்விடத்தில் திக்ரு செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? திக்ரு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருப்பார்கள் மறுமை நாளில். அவர்களோட இந்த அம்மாவை, பெண்களுடைய அந்த அணியில் அல்லாஹ் சேர்த்துருவான். திக்ரு செய்வதற்கென்று சிறப்பான ஒரு கூட்டம் திக்ரு செய்தார்களே உலகத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டம் ஆখিরাத்தில் இருக்கும். அவங்க கூட அல்லாஹ் இணைச்சிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் சொல்லணும் தொழுகணும். அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகிற வழிமுறைகளை நாம் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு சொன்னால், வீட்டார்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒரு வறுமை, பொருளாதார நெருக்கடி, பண கஷ்டம், கடன் சுமை, இது மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நல்லா ஞாபகத்தில் வைக்கணும். யாருக்கு கடன் வரும்? ஆணுக்கா பெண்ணுக்கா? குடும்பத்துடைய சுமை யாருக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு. பிரச்சனை, பண நெருக்கடி, கடன் என்று சொன்னால் அது ஆணுக்குத்தான் வரும். ஞாபகத்தில் வைக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டால் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது, லாபம் கம்மியாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே குடும்பத்தார்களுக்கு, மனைவி மக்களிடத்தில் போய் சொல்லுவாங்களா, எல்லாம் எந்திரிச்சு தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்களா, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. இந்த ஆயத்தை முழுசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவாங்க. நாம் இங்கே பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால், நாம் பொருளாதாரத்தில் மேம்படணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த பொருளாதாரத்தில் பறக்கத்து இருக்கணும்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தொழணும். நம்முடைய நெருக்கடி போயிடும், நம்முடைய பிரச்சனைகள் போயிடும், நம்முடைய சிக்கல்கள் போயிடும். நாமளும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, எல்லா வேலை தொழுங்க சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க வஸ்தபிர் அலைஹா அடுத்து சொல்கிறான், நீங்கள் அதில் நிலைச்சிறீங்க. ஆண்களாகிய நீங்கள் தொழுகையை கடைபிடிக்கிறதுல பேணுதல் ஆகிறீங்க. வீட்டில் எழுந்திரி சொல்லிட்டு நம்ம படுத்து தூங்கினா வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தார்களுக்கு தொழும்படி ஏவுங்க, நீங்களும் நிலைச்சிருங்க, விட்டு தொழுகாதீங்க, தொடர்ந்து தொழுகுங்கள், நிலைத்து நீடித்து தொழுகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கும் கட்டளையிடலாம். அப்போது நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் தீனை சொல்லணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அபூ ஹுரைராவே, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கள தொலை சொல்லுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தொலை சொல்லுங்க. குடும்பத்தார்களை, குடும்பம்னு சொன்னால் யாருங்க சொல்லுவோம்? மனைவிக்கு சொல்லுவோம், அம்மாவுக்கு சொல்லுவோம், அத்தாவுக்கு சொல்லுவோம், நம்முடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், சகோதரிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்தது தானே குடும்பம். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்களாம், அபூ ஹுரைரா, உங்களுடைய குடும்பத்தாரை தொழும்படி சொல்லுங்க, நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களை தேடி வரும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனை போகும், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிடும், குடும்பத்தில் பரக்கத்துகள் ஏற்படும், நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகமாகும். என்ன காரணம்? என்ன செய்யணும்? குடும்பத்தாரை தொழும்படி சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒன்று நாம் வெளியில் போய் சம்பாதிக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், பல தொழில்கள், பல வியாபாரங்கள், பல பொருளாதாரத்தை தேடுவதற்காக பல வழிகளில் வீட்டிலேருந்து வெளியில் போய் முயற்சி செய்கிறோம். நமக்கு பரக்கத் ஏற்படுவதற்காக பெண்கள் வீட்டிலே அமல் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நம்முடைய பொருளாதாரம் சிக்கல்கள் தேரணும்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெண்கள் தொழுது துஆ செய்யணும். அப்போது அந்த குடும்பத்தார்களுக்கு, பெண்களுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு நாம் சொல்லி அவர்களை தொழும்படி ஏவணும், தூண்டணும். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா,
உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் முதல் திரையாக இருப்பது சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது, நரகம் செல்வதற்கு முதல் தூண்டுகோலாக இருப்பது தொழுகை விடுறது தான். அதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழுகை தொழுன்னு சொல்லணும். பாங்கு சொல்லிட்டா தொழுகணும், ஃபர்லு தொழுகணும், தஹஜ்ஜத் தொழுகணும், இஷ்ராக் தொழுகணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கான மிக பெரிய சாதனம். அல்லாஹ் சொல்லுவான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்தார்களுக்கு சொல்லி சொல்லுங்கள், ஏவுங்கள், கட்டளையிடுங்கள், ஆர்வப்படுத்துங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதை நிலைச்சிறீங்க, நீங்களும் தொழுகுங்க, நீங்களும் தஹஜ்ஜத் தொழுகுங்க, நீங்களும் 5 வேளை தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுங்க. இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் எல்லா நஃபிலான தொழுகையில் நீங்கள் தொழுகுங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் குர்ஆனிலே பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாமும் தொழுது நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தொழுகை ஏவக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள், மனைவி, தந்தை, தாய், பிள்ளைகள் இது போன்றவர்கள் வீட்டிலே தொழுது வீட்டை ஆபாதாக பரக்கத் பொருந்திய வீடுகளாக, வீட்டிலே மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளாக ஆக்குவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.